பிரைஸ் லார்டுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. என்ன ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஒரே பிளாக்காக இருந்ததில் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தீங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது சூரியன் உதித்தது, வெளிச்சம் வந்தது. ஒருவேளை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், பிளாக்காவே இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, இருட்டாவே இருந்திருக்குன்னா, இருளாவே இருந்திருக்குன்னா, நம்ம எல்லாருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கிறோம்? பதட்டமாக இருந்திருக்கும்ல, கவலையா இருந்திருக்கும், திகிலும் பயமும் நம்மளை சூழ்ந்திருக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி. ஆம் தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில எகிப்து தேசத்துல பார்வோனின் அடிமைத்தனத்துல இருளின் வாழ்க்கையில இருந்தாங்க, அழுதாங்க, கூக்குரலிட்டாங்க. ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்யும்படியாக வெளிச்சத்துக்கு நேராய் கொண்டு வந்தார். இன்னைக்கு நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருளில சிக்கி கொண்டிருக்கிறீங்க? பாவ இருளில சிக்கி கொண்டிருக்கிறீங்களா? அடிமைத்தனத்தின் இருளிலே சிக்கி கொண்டிருக்கிறீங்களா? எந்த மாதிரி போராட்டத்துல சிக்கி கொண்டிருக்கிறீங்களே? என் வாழ்க்கை இருண்டு போயிடுச்சே, என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களுக்கு இருக்கிறாருங்க. அவர் உங்க கூட இருக்கும்போது எந்த கவலையும் நீங்க பட வேண்டாம். ஒரு அருமையான தம்பதியும் அவர்களுக்கு அழகான ஒரு குழந்தைய இருந்துச்சுங்க. திடீர் என்று சொல்லி ஒரு சாலை விபத்துல அந்த தம்பதி அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. இந்த குழந்தை நடு ரோட்ல மிகவும் அழுது கொண்டு தவித்து கொண்டு இருந்தது. யாருமே இல்லையே, ஐயோ என் அம்மா அப்பா இறந்துட்டாங்களே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருந்ததுங்க. ஆனால் பாருங்க, கர்த்தர் அங்க ஒரு அற்புதத்தை செய்தார். ஒரு தேவ மனுஷன் அந்த வழியாய் கடந்து போனார். இந்த பிள்ளை அழுது கொண்டிருக்கிறதை பார்த்து, ஏமா அழுவுறேன்னு கேட்டாரு. இந்த மாதிரி எங்க அம்மா அப்பா இந்த மாதிரி இந்த விபத்துல இறந்து போயிட்டாங்க, நான் அனாதையா இந்த தெருவில் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலன்னு சொல்லும் போது அந்த தேவ மனுஷன் அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு போய் தன்னுடைய பிள்ளையை போல அவர் வளர்த்து எடுத்தார். அது படித்து பெரிய ஆளாய் மாறினது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இருளில் இருக்கிற நீங்க வெளிச்சத்தை பார்ப்பீங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற இருள் நீங்கும். கர்த்தர் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுப்பார். நீங்க பிரகாசிப்பீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. God bless you.